எப்படி இருக்கு தெரியுமா? அதில் மட்டா சைஸ் இருக்கு, உன்னை விட கொஞ்சம் பெருசா தெரியுது பண்ணி. விட்டுரு விட்டுரு பறித்துட்டு விடுப்பாண்டி பாண்டி விட்டுறாத பாண்டி. மட்டா சைஸ் இருக்கு பாண்டி. இங்க போட்டோல பாரு எங்க நீ தள்ளுது நீ ஆளை காலில் தெரியுது. அந்த செப்பல் அவுந்துருதா இது தள்ளுதா காலுக்குலாம் கண்டுக்குலாம் வயிற்ற நோக்கி போகணும்னு பார்த்தா என்னைய நோக்கி வருது. மட்டக்கணம் வந்துருச்சு. வீட்டு இருந்து குத்தி இருக்கு நீ அவுத்து விட்டு பாருங்க. அந்த கடாயெல்லாம் வச்சு பயங்கரமா விளாடுவோம். ரொம்ப அப்படியே நிப்பாட்றா நிப்பாட்டு. வீடியோ எடு பெரித்து பார்த்து அவுத்து விட்டு நெல்லுத்தா. சும்மா அவுத்து ரொம்ப அப்படி அவுத்து வண்டி இதெல்லாம் உள்ள வந்துடும். அது பின்னாடி நம்ம போகுது. சும்மா நீ கூட நீனே சண்டை செய்யறாரு கூட முடியா விட்டு முடியே பாப்போம். விட்டனா பின்னாடி போகும், பின்னாடியே போயிரு வந்துடாதா. வந்துச்சுன்னா அடி பிடிக்கணும் டக்குன்னு, கொம்பு 2 கையில் டக்குன்னு பிடிக்கணும். ஓடக்கூடாது, ஓடனா அடிச்சிடும். அப்புறம் வந்து முட்டதில்ல வேற ஏதாவது இடத்துல விட்டுருச்சானே வந்துடுது. பிடிப்பான், நான் பிடிச்சி பார்க்குறேன். இங்கிட்டு வந்துடுறாடே. அங்கே பண்ணி போம்பா பொண்ணு நீ விட்டு வாடா. ரொம்ப தூரம் போகுதுனே சொன்னேன் நான், அதுக்காக தான் நான் பயந்துட்டு நானும் இது பண்ணுறது. படாத இடத்துல போட்டு முடியும் கரெக்டாக பிடிக்கணும். சரியான லாங் வருது. இப்பப்பா கட்டி போட்டுரு வேணாம்னே. அதனால தான் நான் முன்னாடி வந்தேன். அது பின்னாடி போக போக நம்மளும் பின்னாடியே வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தை ஏதாச்சும் குறைக்கலாம். கையை அழிக்க போகுது. ஐயோ பிடிச்சிருங்க, கட்டி போட்டுரும். இது நம்ம சின்ன கடை பிடிச்சிருந்தோம்னா கூட வலி தெரிஞ்சிருக்காது. கொம்பு நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா ஜூட்டாக ரெண்டுமே நல்லா ஜூட்டாக இருக்கும். இல்லை எருமக்கடை மணிக்கு
போச்சுடா சண்டை செய்ய போயிடுச்சா ஸ்டார்ட் பண்ணு அப்படியே போடுறா அது கூட சேர்த்து கட்டி போட்டுடலாம் ரொம்ப ஆடை பிடி